அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஜனம் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற ஆண்டவரே, துதிப்பதற்காகவே ஒரு நாளை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புறஜாதியாக இருந்த எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டு எங்களை வேறு பிரித்து எங்களை அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ எங்கள் இணைஞ்சந்து பந்துக்கள், உறவினர்கள், நண்பர்கள்லாம் ஆண்டவரே உம்மை அறியாத நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை அறிந்து கொண்டு ஆண்டவர் உம்மோடு இந்த நாள் வரை ஆண்டவரே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உம்மோடு இணைந்து நடக்கக்கூடிய நல்ல ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை உறுதியாய் நிற்க எங்கள் கால்களை பலப்படுத்தினீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த நாள் முதல் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம். போக்குவரத்திலும் எங்களோடு இருந்தீரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்தீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் குடியிருக்கிற இடத்துல இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்த எல்லா தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் கூட தகுதிப்படுத்துகிறோம். எங்களை ஒரு விஷயம் கூட சமூகத்தில் கொடுத்து அன்றே அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களிடத்தில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து நாங்கள் உடைய சமூகத்தில் பலிகளை எடுக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் பலிகளை ஆண்டவரை அங்கீகரிப்பீராக. உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆண்டவரே வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவான், அவன் மேல் நீதியின் சூரியன் பிரகாசிக்கும் என்று சொன்னது போல உமக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த நாளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செலவு செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சபை முழுவதும் உடைய ஆளுக்குள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த இடத்தையும் உடைய ஆளுக்குள் ஒப்பு கொடுக்குறோம். ஜனங்களையும் உடைய ஆளுக்குள் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஜெப வேலையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, செய்தி வேலையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றுக்கும் தலைவராக இருந்தே எங்களை நடத்துவீராக. எங்களுடைய இருதயங்களை திறந்தரலும், எங்களோடு பேசும், எங்கள் பலிகளை அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். நேற்றும் என்று மாறாத தேவன் நம்மளை இதுவரை நடத்தியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம கூடி வந்தது காரணமே, வாரம் கூடுறது காரணமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதான். ஆமென். அவர் நம்மளை மறக்கலை, ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் ஆண்டவரை நம்ம உயர்த்தி பாட போகிறோம். ஓயாமல் துதிப்போம், காலம் எல்லாம் பாடுவோம்னு சொல்லி ஓசனா ஓசனான்னு சொல்லி இந்த நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா 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 பாடு ஹோசன்னா 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 இயேசுவே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயும் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரே, நீயும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் அந்த காலவெளியில்.
சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயும் கரங்களை அசைத்து பாடுவோம் அந்த காலவெளியில. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே கரலைத்து நின்று சொல்லும் அந்த காலவெளியில. உமக்கே துதி, உமக்கே கனம் இயேசுவே. இந்த காலவில் உயர்த்தி வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம். ஓ நீர் நல்லவர், நேற்றும் இன்று மாறாதேவனே. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கே மகிமை, மாட்சிமை, கனம், புகழ் எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இந்த 11 மாதம் ஆண்டவர் நடத்தியிருக்காரு, 12வது மாதத்துல வந்திருக்காரு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று சொல்ல வேண்டியது, மறவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருபோது நம்ம மறக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை பாதுகாத்த தேவனை நம்ம எப்படி மறக்க முடியும்? ஆமென். ஒரு மனுஷன் சின்ன உதவி பண்ணா கூட தேங்க்யூ, நீங்க அன்னைக்கு பண்ணீங்கல்ல, எனக்கு அந்த உதவி பெருசா இருந்துச்சுன்னு சொல்றதை விட, உங்களை தாயின் கருவில் உருவான நாள்ல இருந்து சிதையாமல் பாதுகாத்தாரு, எல்லா இதுலையும் போஷித்தாரு. நாம் சொல்ல வேண்டியது ஒன்று, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நான் மறவேன் என்று உயர்த்தி பாடுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்த
ஆவி எனக்காய் கொடியேற்றுவீராமே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஒரு உயர்த்தி பாடுவோம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள் இயேசுவே. துதிப்பேன் துதிப்பேன் இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர். ஓ நீ நல்லவர் டாடி. மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். ஆமென். உயர்த்தி பாடுவோம். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். ஆதலால் மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் இதயத்தோடு. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மீண்டுமாக சொல்லுவோம். நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள். எங்க வாழ்வில் செய்த நன்மை ஆண்டவரே ஏராளம் ஏராளம். இதுவரை நடத்தினீரே, இதுவரை நீ போஷித்தீரே. பகைஞருக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீரே. என் பாத்திரம் நிரம்பி வழி செய்தீரே. உமக்கு நன்றி. நீ நல்லவர் இயேசுவே. ஓ நீ நல்லவர். ஆமென். நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மனுஷங்க உங்களை பார்த்து சில நேரம் நம்ம எதிர்பார்க்கறது என்ன, என்னை விசாரிக்க மாட்டாங்களா, எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டாங்களா, நான் இங்கே போயிட்டு வந்தேன் என்னை விசாரிக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டாங்களா சொல்லி நம்ம மனுஷங்க மேலே வச்சுக்கிற பற்று வீணாய் போய்விடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவர் உங்களை உள்ளங்கையில் வரைச்சி வச்சுட்டு உங்களை விசாரித்து கொண்டே இருக்கார். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, விசாரிக்கணும் என்னங்க இதுதாங்க. நல்லா இருக்கியா, உனக்கு நான் இருக்கேன், உன்னை நான் பாதுகாத்துக்குவேன், உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி அந்த விசாரிக்கிற தேவன் உங்களை இதுவரைக்கும் விசாரித்து நடத்தி வந்தாருன்னா இனியும் விசாரித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை மனுஷங்க யாரும் விசாரிக்க வேணாம். விசாரிக்கிறவங்க சும்மா விசாரிச்சுட்டு எப்படி இருக்கீங்க கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இவனுக்கு வந்த வாழ்வு பாரு, அடுத்த நிமிஷம் மனுஷன் பேசுகிற வார்த்தை, இவனுக்கெல்லாம் அப்படி நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி மனுஷனோட உள்ளத்தில் ஒரு தீமையை தோணும். ஆனால் ஆண்டவர் விசாரிக்கும் போது நீ நல்லா இரு, நீ கொளுத்த கன்றுகளை போல. அவர் ஆசீர்வதிக்கிறதே எல்லையை பெரிதாகும் ஆசீர்வாதம். ஆமீன். இந்த 12வது மாதத்துல உங்க எல்லை பெரிதாக போகிறது. ஹல்லேலூயா. எங்கிருந்து எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதம் வரப்போகுது. ஆமீன். இங்கிருந்து வரும் சொல்லி நீங்க பல நாள் எதிர்பார்த்திருப்பீங்க, அங்கிருந்து வராது, வேற இடத்துல இருந்து வரும். ஆமீன். நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்குமான பல மடங்கான ஆசீர்வாதம்
இந்த 12ஆவது மாசத்துல வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நடக்க போகுது. ஆமென். தொடர்ந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதான்னு சொல்லி உயர்த்தி பாடுவோமா? நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ ஓஹோ லலலா லாலா. ஆஹா கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இயேசு. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா. ஆமேசுவே என் உள்ளம் துள்ளுதம்மா. பசுமை பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமாய் தோன்றுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமாய் தோன்றுதம்மா. அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலம் ஆளும் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா. மீண்டுமாக சொல்லுவோம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா. எத்தனை உணர்றீங்க தெரியல? அவர் நம்மளோட இருக்கும் போது எல்லா காரியம் மாறுதலாக மாறும். உலக ஆசையெல்லாம் கூண்டோட மறையுதம்மா. உறவு பாசம் எல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. உறவு பாசம் எல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களோடு இருக்கும்போது எந்த கவலை நம்மளுக்கு தேவையில்லை. அவர் நம்ம கூட இருக்கும்போது கவலை கம்ப்ளீட்டா எப்படி மறைஞ்சிரும்? கம்ப்ளீட்டா. ஆமென். ஸோ இத்தனை நாட்கள் உங்க வாழ்க்கையில காணப்பட்ட ஒவ்வொரு கவலையும் இந்த மாதத்தோடு முடிகிறது. ஆமென். நீங்க எதை நினைத்து நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ கம்ப்ளீட்டாய் முடியும். கம்ப்ளீட்டா மாறிடும். கிரிக்கெட்ல சொல்லுவாங்க ஒயிட் வாஷ்னு சொல்லுவாங்க. ஒரு டீம் வந்து விளையாடுது அப்படின்னா, ஒரு 5 சீரீஸ் நடக்குது அப்படின்னா, 5 சீரீஸ்லயும் ஒரு டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா, தோத்த டீமை பார்த்து ஒயிட் வாஷ் அப்படின்னுவாங்க. ஜெயிச்ச டீமை பார்த்து சொல்லுவாங்க அவங்க ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காலையில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணப்படுது. அது ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு காரணமே சிலுவையில் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும் தரித்திரம் ஒவ்வொன்றும் முடிந்து விட்டது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் சொன்னல சூப்பர் நேச்சுரல் மணி, சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங் அப்படின்னு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? யாராவது ஒருத்தங்க மத்தேயு 17 24 25 26 27. மத்தேயு 17 24
24. ம் 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 ம். ஸோ ஆண்டவர் எங்கே வராரு? ஏசப்பா கப்பர்நகூமுக்கு வராரு. வந்த உடனே பேதுரு கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கல. உங்கள் தெய்வம் உங்கள் ஆண்டவர் வந்து என்ன செலுத்த மாட்டாரா? வரி பணம். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, வரி பணம். அடுத்தது படிங்க. ம் 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 ம். சினாரியோ படிங்களேன். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுவதற்கு முன்னே இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு, அவன் பேசுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பேசியிருக்காரு. உங்க சூழ்நிலையை நீங்க அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா பேதுருக்கு வந்து அந்த இடத்துல என்ன சொல்றோம் சொல்லி மனசுக்குள்ள குமரலா இருக்கு. ஆண்டவர் இப்படி பார்த்து கேள்வி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேதுரு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்டார், உனக்கு எப்படி தோணுதுன்னு. இந்த காலையில் ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து, உனக்கு எப்படி தோணுது? உன் சூழ்நிலை பார்த்து உனக்கு எப்படி தோணுது? உன் பிரச்சனையை பார்த்து உனக்கு எப்படி தோணுது? உன் குடும்பத்தை பார்த்து உனக்கு எப்படி தோணுது சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து விசாரிக்கிறார். அடுத்தது படிங்களேன். ம் 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 பிள்ளைகள் அதை, அந்நியர்கள் யாரு? நம்ம ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க சொந்த குடும்பம். அதை தாண்டி இருக்கிறது எல்லாமே அந்நியர்கள் அப்படிங்கிறத மீன் பண்றாரு. அடுத்த வசனம் பண்ணிங்களேன். நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் என்ன என்ன வருமா? மீன் வாயிலிருந்து வெள்ளி பணம். ஆண்டவர் டாக்ஸ் கட்டுறதை பத்தி தான் மெயினா பேசுறாரு. ஆனா ஆண்டவர் முதல்ல இது ரெண்டு விஷயம் அடங்கி இருக்கு. ஒண்ணு வந்து ராஜாக்கள் என்ன பண்றாங்க, யார்கிட்ட வரி வசூலிக்கிறாங்க? ஒண்ணு மனுஷங்கிட்ட, அந்நியர்கிட்ட, பிள்ளைங்க இடத்துல. ஸோ பிள்ளைங்கிட்ட கண்டிப்பா வரிய வசூலிக்க மாட்டாங்க. இதுதான் மீன் பண்றாரு. இதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில எல்லா டாக்ஸையும் அவரே பே பண்ணிட்டார். நம்ம எதை நினைத்தும் வருத்தப்பட தேவையே இல்லை. ஆனா பேதுரு செஞ்சது என்ன? ஒரே ஒரு விஷயம்தான், கீழ்ப்படிதல். ஸ்ட்ரெயிட்டா போனாரு, கடலுக்குள்ள போனாரு. பேதுரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோன்னா இல்ல வலை போட்டு மீன் பிடிக்கிறோன்னா? வலை போட்டு பிடிக்கிறது. தூண்டில் போடுறது வந்து ஒரு மீன் தான் மாட்டும், வலை போட்டால் தான் பல மீன் மாட்டும். இது சொல்லும் போது பேதுருக்கு நக்கலா தோணி இருக்காதா? எவ்வளோ பெரிய படகு வச்சிருக்கேன், வலை போட்டு பிடிக்கிறவன் என்ன போயிட்டு தூண்டில் போடு. சில நேரங்கள் ஆண்டவர்கள் காமிக்கிற நேரங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே சில்லியா இருக்கும். சொல்றாரு, முதல்ல போய் தூண்டில போடு. முதல்ல மாற்ற மீன் வாயில வெள்ளி காசு இருக்கும். அப்போ அந்த வெள்ளி காசு திடீர்னு உருவாச்சா இல்ல மீன் முன்னாடி முழுங்கிருச்சா? சொல்லுங்களேன். கொஞ்சம் இன்ட்ராக்டா பேசலாம். மீன் வாயில ஏன் ஆண்டவர்னால வாயில மீன் வெள்ளிக்காசு உருவாக்க முடியாதா? அவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த மீன் வாயில எப்போ போடணும் அப்படிங்கிறது முன்னாடியே ஆண்டவர் நிரூபிச்சிட்டார். அவர் ப்ரூவ் பண்றதுக்காகவே எப்பயாவது எவனோ ஒருத்தன் கடலுக்குள்ள போயிருப்பான், இல்லை கடற்கரை போயிருப்பான், தன்னோட பாக்கெட்டுக்குள்ள கை விழும்போது காசு கீழே விழுந்திருக்கும். அந்த மீன் என்ன பண்ணுது எடுத்து. ஸோ அந்த ஊரில் இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அந்த ஊருக்கு அந்த மீன் பேரை வந்து செயின்ட் பீட்டர்ஸ் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அந்த மீன் வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, கீழே கிடைக்கிற சின்ன சின்ன கூழாங்கல்லோ இல்லை பெரியதோ பலபலப்பருக்கு எடுத்து வாயில போட்டுரும். ஆண்டவர் எனக்கும் வரி செலுத்து, உனக்கும் வரி செலுத்து சொல்லி அந்த மீன் வாயில ஒரு அற்புதம் செஞ்சு ஒரு காசை கொடுத்தாருன்னா, அவர் உங்களுக்கும் போஷிப்பார், உங்களையும் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக முன்பதாக டாக்ஸ் எல்லாம் செலுத்தி முடிச்ச தேவன் இனியும் டாக்ஸை செலுத்துவார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கீழ்ப்படிதல். ஆமென்.
நம்ம எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அந்த மீன் வாயில வெள்ளி காசு உருவாகுது அப்படின்னா நிச்சயமாக உங்க குடும்பத்திலும் எண்ணெயும் மாவு வழிந்து ஓடும். ஆமேன். அது வற்றாத நதியாக ஓடும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க பல பேத்துக்கு கடனை கொடுப்பீங்க, நீங்க கடனை வாங்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வரியை பத்தி பேசுறதுக்கு முக்கியமான காரணத்தை யாத்திரையாவது 30:13 சொல்லுது. ஒவ்வொருத்தரும் சென்சஸ் எடுக்கும்போது 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் இவரை வரி செலுத்தணும் அப்படின்னு. ஆண்டவர் இந்த உலகத்துல வரி செலுத்துறாரு அப்படின்னா நிச்சயமாக சில நேரங்கள் நம்ம உலகத்துக்கு ராஜ்யத்துக்கு கீழே நம்ம வந்து வரி செலுத்தி தான் ஆகணும். evading tax is wrong. ஸோ வரி செலுத்தி ஆகணும். அது நான் உணர்ந்தது படிக்கும்போது. பட் இருந்தாலும் உலக சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே பின்பற்றும் போது, காரியத்தை ஆண்டவருக்காக மாறுதலை மாற்றும் போது, அவரை நம்பி இருக்கிற, அவரை சார்ந்து இருக்கிற, அவர் ரத்தத்தினால கழுவி இருக்கிற உங்களை நிச்சயமாக போஷிக்க வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த காலையில் நம்ம பண்ண வேண்டியது ஒன்று என்ன? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இஸ்ரவேல் வேற யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் எல்லாருமே இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. இருக்கிற கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கால வேளையில உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மை நோக்கி நம்பி வந்திருக்கிறோம். இயேசப்பா ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் நம்பினதெல்லாம் என்னோட வேலை, என்னோட பலன், எனக்கு இவங்க இருக்காங்க, என்னோட கணவர் இருக்காங்க, என்னோட மனைவி இருக்காங்க, என்னோட அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என்னை இவங்க பாதுகாத்துக்குவாங்க, இவங்க என்னை போஷிப்பாங்க, எனக்கு இவங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கு, என்னை இவங்க என்னை உயர்த்தி வைப்பாங்க சொல்லி மனிதர்களை நம்பி நான் மனிதர்களை சார்ந்த நாட்கள் ஏகப்பட்டது இருக்கு இயேசப்பா. ஆனா நம்பின ஒவ்வொரு மனிதர்களும் என்னை கைவிட்டு சென்றார்கள். நம்பின ஒவ்வொரு அதிகாரி என்னை கைவிட்டு போனாங்க இயேசப்பா. இந்த கால வேளையில நான் மனிதரை நம்பாம உம்மை நம்பி வந்திருக்கிறேன் இயேசுவே. புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற தேவன், அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த கால வேளையில நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் உண்மையே நம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த காலையில் அர்ப்பணிப்போமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். ஆமென். அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியை கடக்கும் போது, ஆறுகளை நீ மிதிக்கும்
உயர்த்தி பாடுவோம். இஸ்ரவேலே, இயேசுவே இந்த காலையில் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி வந்திருக்கிறோம். நாங்க வேற எதை நம்புதில்லை இயேசுப்பா. என்னோட பலத்தை என்னோட பிரியத்தை நம்புறதில்லை. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இந்த இஸ்ரவேல் இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்களேன். இந்த இஸ்ரவேல் இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. சாமுவேலே, உங்க பேரை போட்டு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ என்ன நம்பு, நீ என்ன நம்பு. இதுவரை நடத்தின தேவன், நான் இனியும் உன்னை நடத்துவேன், இனியும் நான் போஷிப்பேன். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். இயேசுவே, நீங்கள் நினைச்சிருப்பதா நன்றி இயேசுப்பா. நீங்க எங்களை நினைச்சதுக்காக நன்றி, உள்ளங்கையில் வரைந்திருப்பதற்காக நன்றி. நம்ம உண்மையே நம்பி இருக்கிறோம், நம்ம உண்மையே சார்ந்து இருக்கிறோம். எங்க பலத்தை இல்லை, எங்க புயத்தை இல்லை, எங்க குடும்பத்தை இல்லை, எங்க உற்சாகம் யாருமே இல்லை இயேசுப்பா. உண்மையே நம்பி இருக்கிறேன். என் வேலையை நான் நம்புறதில்லை, என் பிஸ்னஸ் நான் நம்புறதில்லை. என்னை நடத்துவது நீங்க, என்னை போஷிப்பது நீங்க, என் குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக்குவீங்க, என் குடும்பத்தை நீங்க வழி நடத்துவீங்க. Thank you so much Jesus. அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீன் வாயிலிருந்து வர வச்ச வெள்ளி காசு பெரிய விஷயம் அப்படின்னா, அதை விட பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். லேசான காரியம். பக்கத்துல சொல்லுங்க, லேசான காரியம், லேசான காரியம். ஆமென். அமருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆமென். நேற்று ஒரு செய்தியை கேட்டேன், அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு தினமும் பிறக்கணுமா, அவர் பிறந்த நாளை தினந்தோறும் நினைவு கூறணும். ஸோ அதுதான் மனுஷனுக்கு நன்மையான காரியம். இந்த கிறிஸ்மஸை கண்டுபிடிச்சதே 350 வருஷத்துக்கு அப்புறம் தானா. ஒரு டேட்டை ஒரு குளிர்காலத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆண்டவருடைய பிறப்பை நீங்களும் நானும் எனக்காக பிறந்தார், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் பிறந்தார், என்னை வாழ வைக்கிறதுக்காகத்தான் அவர் பிறந்தார், என்னோடு கூட இருந்தவர் நடத்துவார் என்று நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.
கிறிஸ்மஸ் மாதத்தில் எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஆண்டோடைய உன்னதான திட்டம். ஏன்னா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது, இப்போது ஒரு போன மாதத்துல வந்து என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினேன். ஆனால் நான் என் பிறந்த நாளுக்கு நான் புது துணி எடுக்கலை. ஸோ அப்படி ஒன்றும் பெரிய செலிப்ரேட் பண்ண கிடையாது. ஆனால் இயேசு பிறந்த நாளுக்கு துணி எடுத்து போடணும்னு ஒரு ஆசை, நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்னு ஆசை, குடும்பம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசை. அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் நம்ம சபையை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து கொஞ்சம் நாட்கள் வேறு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட அதற்கு பிறகு ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். கிறிஸ்மஸ் நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், இது ஊழியம் சபை பாஸ்டர் ஊழியக்காரங்க அப்படி இல்லை, இது குடும்ப சபைன்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்டில் உங்களுக்கு ஒரு வேண்டுதல். ஏன்னா இந்த சபையினுடைய காரியத்தை நாங்கள் எல்லாம் இப்படிலாம் செய்கிறது குறிச்சுன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு சுவிசேஷகராய் மாற வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். நல்லா அமைதியாக இருக்கிறீங்களே. நம்ம எல்லாருமே சீசர் ஆகணும். ஏன்னா வேதம் தான் சொல்லுது. பைபிளில் படித்து பார்த்தா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளாம் சீசர் ஆகிட்டோம். சீசர் ஆனாவே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போது நம்ம வந்து கண்டிப்பாக யாருக்காவது இயேசுவை சொல்லியே ஆகணும். அதில் யாருக்காவது இயேசுவை சொல்லி அவங்கள சபைக்கு கொண்டு வரணும். சபைக்கு எப்படி கொண்டு வரணும்னா, நீங்கள் நல்ல வசதி உள்ளவங்களை கூப்பிட்டு அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா அது பைபிளில் எழுதியிருக்குது, ஊசி போகாதாமா. பாடு உள்ளவர்கள் பிரச்சனை உள்ளவர்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து அவங்கள விடுதலை செய்ய முடியும். கர்த்தர் அவங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமென். சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நம்மளுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்து இருக்குது, நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளை ஆண்டவர் ஒரு காலம் நம்மளை கைவிடலை. அப்போது இதை அவங்களுக்கு சொன்னாவே போதும், நீ வந்து பாரு, உனக்காக கடவுள் நாங்கள் வேண்டிக்குவோம், உன் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும், நன்மையான காரியம் நடக்கும், தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக கர்த்தர் அவங்களே நடத்துவார். உங்கள் வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துவார். அதனால் தயவு செய்து வரப்போகிற வருஷத்தில் அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆமென். வரப்போகிற ஆண்டில் வருட மொத்தத்தில் கடைசி வாரம் அந்த நாட்களில் ஒரு விசேஷித்த ஜெபத்தை நாங்கள் இது ஒரு அறிவிப்பாக சொல்ல எடுக்க பிளான் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணி அதை கண்டிப்பாக, ஏன்னு கேட்டால் 2026 நம்ம நினைப்பது போல உலகம் இருக்க போகிறதல்ல. ஆனால் நம்மளை உண்டாக்கின ஆண்டவர் நம்மளை சரியாக நடத்துவார். நம்மளை உண்டாக்கினவர். ஏன்னா எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆதியாகமத்தில் ஆசீர்வதிச்சது அப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமத்தில் கடைசியிலேயே அந்த சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு யாக்கோபு 3ஆம் ஜெனரேஷன் வரும் பொழுதே கடுமையான பஞ்சம் வந்து அந்நிய தேசத்துக்கு அடிமையாய் போய்விட்டார்கள். ஆனால் அந்த நாட்களிலும் கூட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார், வழிநடத்தினார். அதற்கு பிறகு தேனும் பாலும் ஓடுகிற தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். இது வேதம் சொல்லுகிற வார்த்தை. இது நடந்தது, நடந்து முடிந்தது. அதை இன்றைக்கும் அனுபவிச்சுறாங்க. வரப்போகிற 2026 சில காரியங்கள் தேசத்தில் தவறான காரியங்கள் நடக்கும், தவறான காரியங்கள் உண்டு. வேதத்தில் நான் திட்டம் தெளிவுமாக நான் சொல்கிறேன், உலகம் இனி போகிற போக்கு அவ்வளோ மோசமாக இருக்க போது. ஆனால் அதை பார்த்து பேப்பரவோ நியூஸவோ நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக பயந்துருப்போம். ஆனால் வேதத்தை பார்த்தால் நம்ம பிழைத்திருப்போம். உலகத்தை பார்த்தா கவலைப்படுவோம், அது நம்மளை கவலைக்குள்ளே கொண்டு போயிடும். ஆனால் வேதத்தை பார்த்தால் நாம் பிழைத்திருப்போம். அப்படி தான் சொல்லுது, வேதம் நம்மளை பிழைக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் தேசத்தில் காணப்படுகிறது. பிரைசல் நாட்டில் நேற்றைய தினத்தில் சூரியத்திலிருந்து புயல் வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேற்றைய தினத்தில் வந்தது 13 கிராமம் இருளில் மூழ்கி விட்டது. இருளில் அது காற்று வந்து மரமெல்லாம் கீழே விழுந்திருக்கு. நீங்கள் இப்போ செய்தியை பாருங்கள், பிபிசி அந்த இதில் பார்க்கணும். நம்ம இந்தியாவில் வராது, எல்லாத்தையும் அமுத்தி வச்சுருவானுங்க என்ன நடக்குதுன்னு. அதில் பார்த்தா காமிக்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. அப்போது இது ஒரு வருஷ கடைசியில் ஒரு முன்னெச்சரிக்கை. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனால வரப்போகிற, ஏன்னா இந்த பூமி அக்கினிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆனாலும் இப்போ பாட்டு பாடணும், அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். சூரிய புயலே வந்தாலும் நம்ம வேக மாட்டோம், பெரிய மழை வெள்ளம் வந்தாலும் நம்ம அழிய மாட்டோம். கடந்த வாரத்தில் துபாயில் சொல்கிறானுங்க, இந்த நினச்சே நாங்கள் பார்க்கல, எங்கள் வாழ்நாளே பார்க்கலங்கிறான். ஏன்னா இது ஒரு பாலைவனமான பூமி. அவ்வளோ மழை, ஒரே நாளில் மழை பெஞ்சு சின்ன பின்னம் ஆயிடுச்சு. மனுஷனை தூக்கிட்டு போகுது, அப்படியே அவன் பறந்து போனான் காற்றுல. அவ்வளோ சூறாவளி காற்று துபாயில்.
பாலைவனம். அரபு தேசங்கிறது பாலைவனம். அதே மாதிரி தான் காசா பகுதி, அரபு தேசத்தில், ஈராக்கில் பயங்கரமான மழை வெள்ளங்கள். நம்ம நினைக்கிறோம் இயற்கைக்கு மாறானபடி. ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை வந்து கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய நாட்கள் இருக்கிறோம். சரிங்களா? மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறோம். இந்த இந்திய இதில் ஆய்வு அறைக்கு ஒரு டாக்டர்ஸ் மெடிக்கலில் பார்த்துருக்காங்க, புற்றுநோய் அதிகமாய் வருகிறது. அது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க, தெரியுங்களா? அது சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறை நியூஸவே நீ கேட்டு பாருங்க, அதில் போட்டிருக்காங்க. ஏன் வருதுன்னா, ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புகை பழக்கம், இன்னொன்று ட்ரிங்க்ஸ், மூணாவது சுகாதாரம் இல்லாத உணவுகள். இந்தியா வளர்ந்துருச்சுங்கிறாங்க, கையேந்தி பவன் வளர்ந்துருக்குது இன்னைக்கு. ஆமாம், கையேந்தி பவன். ரோட்டில் பாருங்கள், பிள்ளைங்களும் பசங்களும் வாலிப பிள்ளைங்க கையேந்தி, பக்கத்தில் இருக்கிற சாக்கடையை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்கே வளர்ந்துருக்குறோம்? அதனால் தயவு செய்து ரோட்டில் போகிறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க, அது தப்பு. ஒன்று நல்ல கடைக்கு கூப்பிட்டு போங்க, இல்லைன்னா வீட்டிலேயே வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப மோசம். இதனால் புற்றுநோய் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காமா புற்றுநோய். நல்ல ஆகாரம் வாங்கி சாப்பிடணும். கம்மியாக கிடைக்கிது காசுக்குன்னு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நான் இதெல்லாம் ஒரு அறிவுரையாக சொல்ல, ஏன்னா சபை வந்து நம்ம குடும்பங்கிறனால சபை மக்களுக்கு இது சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறனால சொல்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியத்தை செய்வார். ஆமாம். இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா பொருளாதாரம் கீழே போயிட்டுருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்காக கிட்டத்தட்ட 44 வருஷம் 45 வருஷமாக தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்கன்னு முதல் ஜெபத்தை ஆரம்பித்தது இயேசு விடுவிக்கிறார் ஊழியம்தான். நேற்றுக்கு நான் நியூஸில் கேட்டேன், ஜிடிபி 15% அப்படின்னா இந்தியாவில் மகாராஷ்டிரா தான் முதல்ல இருந்துச்சு, அதையும் கீழே தள்ளி தமிழ்நாடு நம்பர் 1 வந்து மாறிடுச்சு. தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தனிப்பட்ட மனுஷனுடைய வருமானம் பெருகிருக்கு. நாங்கள் கடைக்கு போனோம், எங்களை கூப்பிட்டாங்க கிறிஸ்மஸ்க்கு பர்சேஸ், நீங்கள் பொருள் வரும் துணி வாங்க வருவீங்களே, வரலையான்னு. எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கு பாருங்க. போனோன்னு சொன்னது, சார் பிஸ்னஸ் மோசமாக இருக்குது, கடையில் கூட்டமே இல்லை, கிறிஸ்மஸ்க்கு யாரும் துணி வாங்க மாட்டாங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நாங்கள் வாங்க வந்திருக்கோன்னு. எப்படிங்க? நாங்கள் வாங்க வந்திருக்கோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அமெரிக்கா டாலர் மேலே போயிடுச்சு, நம்மளுக்கு ரொம்ப கீழே போயிடுச்சு. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, வட்டியெல்லாம் அதிகமாக கட்ட வேண்டியது வரும். இந்தியா இதே நிலைமையில் போனால் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவோம். ஏன்னா நம்மளை ஆள்றது வந்து பரலோக கவர்மெண்ட்டு, அந்த நம்பிக்கை வேணும். தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வீட்டையும் என் சொத்தையும் உன் கையிட்டும் வேலையை ஆசீர்வதிப்பேன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கா. நோட்டீஸ் கொடுப்பான், சோக்காஸ் கொடுப்பான், சரியாக செஞ்சாலும் கூட பொறாமப்படுறது தான் இன்றைக்கி உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டில் இருக்கிற எண்ணெயும் மாவையும் நான் வர்த்திக்க செய்வேன். யாருக்கு எப்படி இருக்குதோ நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். அதுதான் ஆண்டவர் செய்த காரியம். தயவு செய்து இதை மனசில் வச்சு நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, நல்ல நிலைமைக்கு போவோம். கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிறவர் இனிமேலும் நடத்த வல்லமுள்ள தெய்வமாக இருக்கார். ஆமேன். அதனால் சிரமத்தை பார்க்காதபடி தெய்வ சமூகத்தில் தேடி வாங்க, ஓடி வாங்க. கர்த்தரை தேடுகிறங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். ஆமேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். பண்டிகை நாட்களாக இருப்பதனால நிறைய பேருக்கு வியாதி. நேற்றுக்கு நிறைய பேர் நம்ம சர்ச்சில் கொண்டு கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஃபீவர், காய்ச்சலாக இருக்குது, என்னுடைய உடம்பு வலி, என்னால் நடக்கக்கூட முடியல, கஷ்டமாக இருக்குது, அது நான் சனிக்கிழமை வந்துருச்சு, எனக்கு வேதனையாக இருக்குது, சர்ச்சுக்கு வர முடியல ஐயான்னு சொல்லி ரொம்ப சங்கடமாக சொன்னாங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இப்படி ஒரு கொடிய வியாதி, இந்த குளிர் தேசத்தில் குளிர் அதிகமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் வியாதி வருகிறது. இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் நம்முடைய சபை மக்களை பாதுகாக்கும்படியா, அவளுக்கு சுகத்தை கொடுக்கும்படியா, வீட்டில் யாரெல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு நம்ம எல்லாரும் ஜெபிப்போன்னு நம்பிக்கையாக இருக்கிறாங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாருக்கா நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, என்னுடைய சபை மக்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வயதானோடு உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வாலிப பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வியாதி இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை வெளியேறுவதாக, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, கை காலுக்கிற வலிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, ஜுரம் வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே, ஜலதோஷம் மாறுவதாக
நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உறுப்புகள் ஆண்டவரே எல்லாம் பலதான உறுப்புகள் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா சாக்காலா ராபா, உயிர்ப்பிக்கிற தெய்வமே, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கை முடிந்து போயிட்டது, ஆஸ்தி எல்லாம் அழிந்து போய்விட்டது, மருத்துவரால் நான் கைவிடப்பட்டு விட்டேனே, எனக்கு இனி விலை இல்லை என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஓடி வந்து உம்மை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டு போகுமானால், நாங்கள் இன்றைக்கு அதே இயேசுவின் நாமத்தை அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை தொட்டு சுகத்தை கொடுத்த அந்த அற்புதமுள்ள நாமமுள்ள இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியோடு வந்திருக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு வந்திருக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியே வெளியேறு, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தோம், தயவு செய்து மன்னிச்சு எங்களுக்கு சுகத்தை கொடுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? வரப்போகிற அழிவில் இருந்து நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக இந்த வருஷத்தில் புயல் ரொம்ப அதிகமாக, அந்த புயலும் வரும், பனிப்புயல் வருதுன்னு சொல்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவன் சொல்லி நேற்றுக்கு பார்த்தா ஊட்டியில் ஒன்றுமே தெரில. காலையில் பார்த்தோம், ஊட்டியில் டோட்டல் அப்படி வெள்ளையாக இருக்குது. அந்த ஜனங்களை எப்போ வெளியே வருவாங்கன்னு தெரில, அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதுனால இந்த பனிப்புயல்லிருந்து ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் பாதுகாக்கணும், குளிர்லேருந்து பாதுகாக்கணும். ஆண்டுடைய இயற்கை சீற்றத்திலிருந்து நம்முடைய தேசத்தையும் தேச மக்களையும் பாதுகாக்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தம் உள்ள தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், உலகம் இருக்க எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திறப்பின் வாசலிப்பு ஒருவனையும் காணாமே என்று சொன்னது போல ஆண்டவரே, கடந்த நாட்களில் ஒரு பெரிய புயல் தமிழ்நாட்டை நோக்கி வந்தது. அது ஆண்டவரே தேசத்தை சின்ன பின்னமாக்கும் என்று ஆண்டவரே எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சபையாய் கூடி ஜெபிக்கும் பொழுது அது எப்படி வந்தது, எப்படி போனதே என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டினை காப்பாற்றினே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்தது போல இந்த நாளிலே கேட்கிறோம். ஆண்டவரே, பண்டிகை நாட்களாய் இருப்பதனாலே உலகம் எங்களுடைய எல்லா ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 5 கண்ட ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 800 கோடி ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ்நாட்டை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சபை விசுவாச மக்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன் சர்வீஸில் பார்க்குற எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமை இறங்கி வருவதாக, ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாவதாக, இயற்கை சீற்றத்தில் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. தேச தலைவர்களும் தேசத்தை ஆளுகளும் தேச மக்களும் ஆண்டவரே, தேவ பணியில் ஊழியத்தில் செய்கிறவர்களும் விசுவாச குடும்பங்களும் ஆண்டவரே, நெகேமியா சொன்னது போல் நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் செய்த பாவங்களும் எங்களுடைய முன்னோர் செய்த பாவங்களை மன்னித்து கிருபையா இரக்கம் பாராட்டி தயவு செய்து எங்கள் தேசத்தை மக்களை அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, எழுப்புதல் உண்டாக வேண்டும், தேசமே அறிய வேண்டும், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியத்தை நீர் தேசத்திலே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கண்டிப்பா அழிவிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஆமென். அடுத்த வருஷம் நம்மளை கண்டிப்பாக அடுத்த எல்லைக்கு நம்மளை கொண்டு போவார். ஆமென். அற்புதமாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார். உச்சிதமான ஆமாம் நம்மளை போஷித்து நடத்தின ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டார். யாராவது ராத்திரியில் சாப்பாட்டுக்கெல்லாம் இருந்தீங்களா? பகலில் சாப்பிடாமல் இருந்தீங்களா? என்னைக்காவது பட்னியாக இருந்தீங்களா? இல்லை என்னைக்காவது விருந்து இல்லாமல் இருந்துச்சா? விருந்து கொடுக்காமல் இருந்தாங்களா? கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார். ஆமென். எவ்வளவோ நடத்தினாருங்க. எல்லாருமே சோர்ந்து போயிருந்தாங்க. ஆனால் நம்ம எல்லாம் சொந்த பந்தத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், டூர் போய் எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கொண்டு வந்து நடத்தியிருக்கார். ஆமென். பாடு பிரச்சனை இருந்தாலும் கூட ஆண்டவர் அற்புதமாக அதே போல் வரப்போகிற வருஷத்திலும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அதனால் ஒரு சின்ன அறிவிப்பு, முடிந்த பிறகு உங்களுக்கு கிஃப்ட்டுக்கு வழங்கப்படும், இருந்து வாங்கிட்டு போங்க. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கப்புறம் அதை செய்வோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம். கிறிஸ்மஸ் நாட்களில் யாராவது ஊருக்கு போகிறீங்களா? நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கப்படும். அந்த டோக்கன் அடிப்படையில் தான் உணவு வழங்கப்படும். ஏன்னு கேட்டால் அது வேஸ்ட்டும் ஆகக்கூடாது, அது ரொம்ப தவறு.
பத்தாமையும் போகக்கூடாது. அதுக்காகத்தான் இதை சொல்கிறோம். அதனால் அதை நீங்கள் கடைபிடிக்குமாறு அன்பாய் கேட்குறோம். எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். கிறிஸ்மஸ் நாட்களில் அதை கொடுக்கலாம் என்று தீர்மானித்துக்கிறோம். அருமையான கேட்ரிங் சகோதரர், அருமையான அபி கேட்ரிங் அவங்க கேட்டாங்க, ஐயா நீங்கள் எப்போ கொடுக்க விரும்புகிறீங்கன்னு. நான் யோசனை பண்ணேன், ஒரு நாள் கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில் எப்படிங்கும்போது அவர் எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சபைக்கு செய்ய வேண்டிய என்னுடைய கடமை. கிறிஸ்மஸ் நாளாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, என்றைக்கு தேவையோ அன்றைக்கு கொடுக்கறதுனால கிறிஸ்மஸ் அன்றைக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அது சபை மக்கள் வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது பழைய பாடலை பாடலாம் என்று தீர்மானித்து பாடி வருகிறேன். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஆரிவராரும் இந்த அவனியோர் மானிடமே, ஆனிடை குடிலிடை மோனமயுதித்த இவ்வற்புத பாலகனா. ஆரிவராரும் இந்த அவனியும் ஆதிடமே, ஆடிடை குடிலிடை மோனமயுதித்த வற்புத பாலகனோ. பாருருவாகும் முன்னே இந்த பரம்பொருள் தானிவரோ, சீருடன் புவிவான் அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவல்லரோ. சீருடன் புவிவான் அவை பொருள் யாவை சிருஷ்டித்த மாவல்லரோ. தேசியா இவர்தானோம் நம்மை மேய்த்திடும் நகர்கோனோ. ஆசையாய் மனிதரிக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானே. ஆசையாய் மனிதரிக்காய் மறித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. பட்டத்து துறை மகனோம் நம்மை பண்புடன் ஆள்பவனோ. கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் தாயகனோ. கட்டளை மீறிடும் யாவர்க்கும் மன்னிப்பு காட்டிடும் நாயகனோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனிலை குடிலிடை மோனமாயுதித்த வற்புத பாலகனா. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, நன்றியோடு துதிக்கிற பாவமை துதித்தோ மகிமைப்படுத்தணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் அக்கினிக்குள்ளே போனாலும் எங்களை வேகாமல், அக்கினி போல் ஒரு அனுபவம் இருந்தாலும் நாங்கள் வேகாதபடி ஆண்டவரே, ஆறுகளை கடக்கும் பொழுது எங்களை மேல் பொருளாதபடி, ஆறுகள் போல பாடுகள் உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபங்களுக்கெல்லாம் இதில் பதில் தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை கொடுக்கப்பட்ட காணிக்கையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மக்கள் படைத்த அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரியும், இதை ஏற்றுக்கொள்ளும், இதனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் எங்களோடு கூட பேசுவீராக, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிதான வாய்ப்பிற்காய் கர்த்தரை துதிக்கின்றேன். அருமையான பாஸ்டர் அவர்கள் இந்த நாளிலே இந்த வார்த்தையை இங்கே பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக, பாஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக இயேசுவின் நாமத்தினால நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அதனால் நமக்கு கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி தான் நம்ம கொண்டாடணும்னு கிடையாது. கிறிஸ்மஸ் எப்போ வேணாலும் நம்ம கொண்டாடலாம். அதனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பை குறித்து உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.
நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். குறித்த காலத்திலே கிறிஸ்து எங்களுக்காக பிறந்தீர். குறித்த காலத்திலே கிறிஸ்து எங்களுக்காக மரித்தீர். கலாத்தியர் 4:4 சொல்லப்பட்டபடி காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று. எல்லாமே உம்முடைய அனந்த ஞானத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி நீர் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றீர். அவைகளிலே நீர் எங்களை இணைத்து விட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உம்முடைய திட்டத்தில் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளான செவிகளை, மனதை திறந்து உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வேதாகம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்கிரீனில் உங்களுக்கு இந்த வசனம் போடப்பட்டால் நீங்கள் அதை பார்த்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்ற ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 87ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 வசனங்கள். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை நாம் வாசிக்க கேட்டபோது யார் யார் எங்கெங்க பிறக்கணும் என்றதை கூட ஆண்டவர் ஏற்கனவே முன்னறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு லொக்கேஷன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா அதை முன்குறிச்சிட்டார். இன்னைக்கு நிறைய நம்ம ஃபோனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த ஜிபிஎஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு லொக்கேஷன் அவங்க அங்கேருந்து நமக்கு அனுப்பி விட்டாங்கன்னா அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நாம் என்ன பண்ணோம், போகின்றோம். அப்போது இந்த ஜிபிஎஸ் மூலமாக நாம் போய் சேர வேண்டிய லொக்கேஷனை கண்டுபிடிப்பதற்காக இந்த ஃபோன்லேயோ இல்லை வேறு டேப் மூலமாகவோ இந்த லொக்கேஷனை கண்டுபிடிப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜிபிஎஸ்ஸை நாம் பயன்படுத்துகின்றோம். பாருங்க, ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிப்பதற்காக இந்த ஜிபிஎஸ்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகின்றோம். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்காக ஏற்கனவே ஒரு லொக்கேஷனை ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டார். அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி அந்த இடத்திற்கு தம்முடைய குமாரனை ஏன் அவர் அனுப்ப வேண்டும்? அந்த இடத்திற்கு 2 பேர் இருக்கிறது. ஒன்று எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம். சில ஊர்களுக்கெல்லாம் 2 பேர் இருக்கும். அதுபோல எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்று ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சீயோனை குறித்து இன்னான் இன்னான் இதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். இந்த பிறந்தான் பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா 3 முறை அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ நம்முடைய தேசத்தினுடைய மதிப்புமிக்க ஜனாதிபதி அவர்கள் அவர் இறந்து காலமாயிட்டாரு. அப்துல் கலாம்
அவர் எந்த ஊருங்க? ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் பிறக்க வேண்டும். ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு அரசு பள்ளியில் அவர் படித்தவர். ஆனால் இந்திய தேசமே இன்றைக்கு அவரை போற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர் ஒரு ஜனாதிபதியாய் மாத்திரமல்ல, அவர் பல கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்து ஒரு அறிவியல் அறிஞராக இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர் என்ன பண்றாருங்க? பெயர் அறியப்படுகின்றார். அப்ப இந்த இடத்தில் அவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே தேவன் அவரை அந்த இடத்திற்கு முன்குறித்து வைத்திருந்தார். உங்களையோ என்னையோ நீங்கள் இந்த இடத்தில் தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் முன் குறித்தபடியினால நாம் அந்த இடத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்தில் பிறந்தாலும் நாம் எல்லாரும் ஓரிடத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவோம். பாருங்க, இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் மேசியாவின் பிறப்பை குறித்து பல இடங்களில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் தான் இந்த மீகா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட மேசியாவினுடைய பிறப்பின் தீர்க்க தரிசனம். இதுல எப்ராத்தா எனப்பட்ட இந்த பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்று ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு எங்க பிறந்தார்னா எருசலேமிலிருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள அங்க பிறந்தாரு. அதற்கு பின்பதாக அவர் எருசலேமுக்கு ஆலயத்திற்கு அவர் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டார். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை நாம் வாசித்து இந்த இடத்திற்கோ ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம், இந்த இடத்தில் அவர் பிறந்ததுனால நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகின்றோம். பாருங்க, இந்த பெத்லகேம் அப்படின்ன உடனே எனக்கு ரொம்ப விசேஷித்தமான ஒரு இடம் இந்த பெத்லகேம். ஏன்னா நான் பிறந்த ஊர் வந்து ஆம்பூருங்க. ஆம்பூர்ல நான் பிறந்த ஊர் பேர் வந்து நியூ பெத்லகேம். ஆனா நான் பிறந்த ஊருக்கும் ஆண்டவர் பிறந்த ஊருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அவருடைய பிள்ளை நான். அது 7ஆம் தெருவில் எங்க வீட்டு நம்பர் 7ஆம் நம்பருங்க. எங்க தாத்தா வீட்டு நம்பர் 7ஆம் நம்பரு. 7ஆம் தெருவில் 7ஆம் நம்பர்ல கர்த்தர் என்னை பிறக்கும்படிக்கு பெத்லகேமில் பிறக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். ஏன் அந்த இடத்துல பிறக்க வச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த இடத்துல பிறந்ததுனால இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம், வாசிக்கலாத எல்லாரும் சேர்ந்து. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த ஊர் எதுனா நாசரேத். ஏன்னா அவருடைய அப்பா அம்மா எங்க இருந்தாங்க? யோசேப்பு வளர்ப்பு தகப்பன், மரியாள், இவங்க நாசரேத்துல இருந்து எங்க போறாங்கன்னா தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு போறார்கள். ஏற்கனவே தீர்க்க தரிசனம் வாசித்தோம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகின்ற பிரபுவானவர் உன்னிடத்தில் தான் தோன்றுவார். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த யோசேப்பையும் மரியாளையும் நாசரேத்து என்கின்ற ஒரு ஊரை விட்டு பெத்லகேமுக்கு வரும்படிக்கு என்ன காரியத்தை செய்கிறார்னா, உலகம் முழுவதிலும் ஒரு குடிமதிப்பை உண்டு பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை உலகத்திற்கே ஆண்டவர் தருகின்றார். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு உலக சரித்திரங்களையே மாற்றி அமைத்தது. இயேசு இன்னும் பிறக்கல, கர்ப்பத்தில் தான் இருக்கிறார். அப்போ அகஸ்துராயினால் ஒரு கட்டளை பிறக்கிறது. உலகம் எங்க ஒரு குடிமதிப்பு எழுதணும். எந்தெந்த இன்னென்ன ஜாதியான் இன்னாரிடத்தின் பிறந்தான், இந்தந்த கோத்திரத்தான்
இன்னாரிடத்தில் பிறந்தான். சங்கீதத்தில் வாசித்தபடி இவர்கள் இங்கங்க பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே முன்குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியம் நிறைவேறும்படிக்கு இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும் என்று தேவன் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைத்தபடினாலே இப்பொழுது நாசரேத்திலிருந்து யோசேப்பின் மூலமாக மரியாள் எங்க வராங்கன்னா பெத்லகேமுக்கு வருகின்றார்கள். இப்ப பெத்லகேமுக்கு நாசரேத்திலிருந்து பெத்லகேம் கிட்டத்தட்ட 90 மைல் அவங்க கழுத மூலமாக என்ன பண்றாங்க, பெத்லகேமுக்கு வருகின்றார்கள். யோசேப்போ மரியாளோ நாசரேத்தூர்ல இருந்ததுனால அந்த இடத்துல பிரசவிக்க நேரத்தை ஆண்டவர் ஒதுக்காமல் அவர்களை போகும்படிக்கு அவர்களை ஏவி பெத்லகேமுக்கு போகும்படிக்கு அவர்களை வழிநடத்துகின்றார். பெத்லகேமுக்கு வந்த பொழுது ஆண்டவர் வார்த்தை சொல்லுதுங்க, அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. எந்த இடத்துல பிரசவ காலம் நேரிட்டதுங்க? அந்த இடத்திலே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. ஒருவேளை வழியில பிறந்திருக்கலாம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தி படித்தேன். ஒரு எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வானத்தில் பறந்துட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு டெலிவரி ஆயிடுச்சு. ஃப்ளைட்டில் டெலிவரி ஆயிடுச்சு. அந்த ஃப்ளைட்டில் டெலிவரி ஆன அந்த குழந்தைக்கு உலகம் முழுசும் போவதற்கான உலக குடிமதிப்பே அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்க வேண்டாலும் போலாம் அவர். ஏன்னா அவர் பிறந்தது ஒரு இடத்துல பிறக்கல. அவர் எங்க பிறந்தார்னா ஆகாயத்துல எங்கேயோ ஒரு வழியில போயிட்டு இருக்கும்போது பிறந்ததுனால எந்த இடம் தெரியல. அதனால உலகம் முழுசும் அவர் என்ன பண்ணலாங்க, பிரயாணம் பண்ணலாம். அவருக்கு விசாக்கு இதெல்லாம் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அது போலதான் இயேசு கிறிஸ்து எங்க வேணாலும் அவர் போலாம். அப்போ பெத்லகேம் என்கின்ற இடத்திற்கு யோசேப்பும் மரியாளும் வந்தபடியினாலே அந்த இடத்தில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. நீங்க சரியான இடத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு பிரசவம் உண்டாகும். If you are in the right place, definitely you will see a new beginnings in your life. சரியான இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். சரியான இடத்தில் இருந்தீங்கன்னா புதிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெறுவீர்கள். If you are in the right place, you will see a new birth in your life. சரியான இடத்துல இருந்தீங்கன்னா புதிய பிறப்பைய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. இப்போ யோசேப்போ மரியாளும் எங்க வராங்க, பெத்லகேமுக்கு வராங்க. பெத்லகேமுக்கு வந்த பொழுது அவர்களுக்கு அங்கே பிரசவ காலம் நேரிட்டது. இவங்க எப்படி வந்தாங்கன்னா சாதாரணமா வரல. இவர்கள் வரும்படிக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யத்திலே ஒரு சில தலைவர்களை வைத்து அந்த ராஜ்யத்தின் தலைவர்கள் மூலமாக ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டதினாலே யோசேப்பு பெத்லகேம் ஊரை சேர்ந்தவனாய் இருந்தபடியினாலே தாவீதின் வம்சத்தானாய் அவர் இருந்தபடியினாலே நாசரேத்தை விட்டு இப்பொழுது இவர் என்ன பண்ண வேண்டும், சென்சஸ்க்காக இன்னைக்கு எல்லாமே எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்க இருந்தாலும் அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு அவங்களுடைய பெயரை அவர்கள் என்ன பண்ணணும், எழுதி இவர் என்ன ஊரார், இந்த இடத்தில் பிறந்தவர், இந்த இடத்தில் வசிக்கிறவர், இவர்களுக்கு இங்கே குடியுரிமை உண்டு, இங்கே ஓட்டுரிமை உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணணும், அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். அது போல அன்றைக்கு நடந்தது. அன்றைக்கு நடந்தபடினாலே அவர்கள் அடையாளப்படுத்திக்க பெத்லகேமுக்கு போகும் பொழுது அங்கே அவளுக்கு பிரசவ காலம் உண்டாகின்றது. அங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். எந்த இடம் நமக்கு சரியான இடமோ அந்த இடத்துல இருந்தா இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிறப்பார். பிறக்கவர் மாத்திரமல்ல, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு என்கின்ற 5 குணாதிசயங்களிலே நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிறவராய் இருப்பார். பாருங்க, இப்போ என்ன பார்க்க போறோம்னா, வேதம் ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம். ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் மிஸ் பண்ணி வேதத்தில் எழுதி வைக்கவே இல்லை. யார் யார் எங்க போனாங்க, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போனாங்க, அந்த ஊர்ல யார் ராஜாவா இருந்தா, யார் கவர்னரா இருந்தா, யார் மந்திரிகளா இருந்தார்கள் என்று கூட அவர்களுடைய பேரை கூட என்ன பண்ணியிருக்கிறார், ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ இவர்கள் நாசரேத்தை விட்டு எங்க வராங்க,
பெத்லகேமுக்கு வராங்க. ஏன் வருகிறார்கள் என்று சொன்னா, உலக குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி அகஸ்துராயனால என்ன பண்ணுதுங்க, கட்டளை பிறக்கிறது. இப்ப 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க, முதல் வசனத்தை போடுங்க பிரதர். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் என்ன பண்ணுதுங்க, ஏதோ ஒரு தேசத்துக்கு மாத்திரம் கிடையாது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துக்கு மாத்திரம் கிடையாது, உலகத்திற்கே ஒரு சட்டம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் பாருங்க, உலகத்திற்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவருக்கு என்ன பேர்னா உலக ரட்சகர். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளும்படிக்கு, அவரை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ காட்ஸ் பிளான் என்னன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அல்ல, உலகம் முழுவதற்குமே தேவனுடைய திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துவதற்காக குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டிய சித்தம் இருந்தபடினாலே உலகம் முழுவதற்கு ஒரு சட்டத்தை என்ன பண்றாருங்க, அனுப்புகின்றார். அந்த சட்டத்தை பிறப்பித்தவர் யார்னா அகஸ்துராயன், அகஸ்டஸ். அவர் பேர் என்னங்க, அகஸ்துராயனால் கட்டளை என்ன பண்ணுதுங்க, பிறந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. முதல் கட்டளை பிறக்கிறது, அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். முதல்ல லா பிறந்தது, அதுக்கப்புறம் கிருபை பிறந்தது. மோசேயின் மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை கொடுக்கப்பட்டது. அகஸ்துராயன் கட்டளையை பிறப்பிக்கின்றார், பரலோக பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையும் சத்தியமாய் பிறப்பிக்கின்றார். இப்போ இந்த அகஸ்துராயன் அப்படின்ற பேருக்கு என்ன மீனிங்னா, the bright one அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா risen one அப்படின்னு அர்த்தங்க. ஒவ்வொரு பெயருக்கு என்ன உண்டுங்க, வேதத்துல அர்த்தம் உண்டு. அப்ப அகஸ்துராயன் அப்படின்னா என்னன்னா வெளிச்சமானவர் அப்படின்னு அர்த்தம். யாருங்க, வெளிச்சமானவர். இந்த வெளிச்சமானவர் என்கின்ற பெயரை வைத்திருக்கிற ஒரு நபரை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே ஒரு சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும், குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும், பெத்லகேமுக்கு அனுப்ப வேண்டும். ஆகவே அவரை அந்த தேசத்தினுடைய அதிபதியாக வைத்து அந்த தேசத்தினுடைய அதிபதி மூலமாய் ஒரு சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். அந்த சட்டத்தை பிறப்பித்தவருடைய பேர் என்னன்னா அகஸ்துராயன். அந்த அகஸ்துராயன் என்கின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா the bright one அப்படின்னு அர்த்தம், வெளிச்சமான ஒருவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பெயரை கூட அந்த அதிகாரத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பாருங்க, 2ஆம் வசனத்துல. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. இந்த 2 பேரை முக்கியமா எழுதுறார். ஆகவே நிறைய பேர் வருங்க. ஆனா இந்த 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்பதாக அகஸ்துராயன் என்கின்ற ஒருவர், ஒரு தலைவர், ஒரு பெரிய சட்டத்தை பிறப்பிக்கிறாரு. அந்த சட்டத்தை பிறப்பித்த பொழுது சீரியா என்கின்ற ஒரு நாட்டில் ஒரு தேசாதிபதி இருந்தார். அந்த தேசாதிபதி யாருன்னா சிரேனேயு என்கின்ற தேசாதிபதி. அந்த தேசாதிபதி இருந்த பொழுதுதான் குடிமதிப்பு உண்டானது. அப்படின்னா தேசத்துல 5 வருஷம் ஒரு கட்சி ஆளுகை செய்யுது, இன்னொரு 5 வருஷம் என்ன பண்ணுதுங்க, கட்சி ஆளுகை செய்யுது. பாருங்க, இந்த சிரேனேயு என்கின்றவர் வரும்பொழுது இந்த சட்டம் ஒரு பிறப்பிக்கப்படுகிறது. யார் மூலமா? அகஸ்துராயன் மூலமாய் பிறப்பிக்கப்படுகின்றது. இந்த சிரேனேயு அப்படின்ற பேருக்கும் ஒரு மீனிங் உண்டு. சிரேனேயு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுப்ரீம் மாஸ்டர், அப்படின்னா உயர்த்தப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட எஜமான் அர்த்தம். யாருங்க? உயர்த்தப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட இல்ல கனப்படுத்தப்பட்ட மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னொரு நேம் என்ன உண்டுன்னா அவருக்கு ஸ்பேர் அப்படின்னு அர்த்தம், ஈட்டி அப்படின்னு அர்த்தம். ஈட்டி என்று அவங்க பேர். இப்ப இந்த 2 பேருடைய சம்பந்தத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பானது இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரையும் நீங்க ஜாயின் பண்ணி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் சுப்ரீம் மாஸ்டர் அண்ட் அவர் பிரைட் ஒன். இந்த 2 பேரு, இந்த பேருடைய விளக்கம் என்னன்னா அகஸ்துராயன் அப்படின்னா என்னன்னா the bright one,
வெளிச்சமானவர்னு அர்த்தம். சிரேனேயு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்த்தப்பட்ட மகிமையானவர்னு அர்த்தம், இல்ல உயர்த்தப்பட்ட எஜமான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் சாதாரணமா ஒரு குழந்தையா மாத்திரம் பிறக்கல, அவர் யாருன்னா வெளிச்சமானவராகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் சொன்னார் யோவான் 8ஆம் அதிகாரத்தில், உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறவன், ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். ஆதியில 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி let there be light, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அதுபோல தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் அனுப்பினார். பிதாவுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் பேர் என்னன்னா he is a father of lights, ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் பிதா. அந்த வெளிச்சத்தின் பிதா தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் அனுப்பும்போது என்ன நடக்குதுன்னா, பரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. அப்ப என்ன உண்டாதுன்னா பெரிய வெளிச்சம் உண்டானது என்று எழுதப்பட்டு. அந்த வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம், அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இப்ப கர்த்தருடைய மகிமை பெரிய வெளிச்சமா என்ன பண்ணுதுங்க, மேய்ப்பர்களை வந்து சந்திக்கின்றது. இப்போ இந்த 2 பேருக்குனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். இந்த 2 பேருடைய அர்த்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சமானவர். வெளிச்சமானவர் மாத்திரமல்ல, அவரே உயர்த்தப்பட்ட எஜமானா இருக்கிறார், அவரே நம்முடைய எஜமானா இருக்கின்றார். சரிங்க, இப்ப மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஏன் ஆண்டவர் பெத்லகேமை சூஸ் பண்ணார்? அதான் முக்கியம். நிறைய இடம் இருக்கு. பெத்லகேமை ஆண்டவர் சூஸ் பண்றதுக்கான என்ன இடம்? பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தங்க. பெத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம், லீகேம் அப்படின்னா அப்பம்னு அர்த்தம், பெத்லஹேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். இந்த இடத்துல தான் யார் பிறந்தா? தாவீது பிறந்தாரு. இந்த இடத்துல தான் எப்ராத்தா எனப்பட்ட இடத்துல தான் யார் மரிக்கிறா? ராகேல் மரிக்கிறா. யார் பிறக்கிறா? பெஞ்சமின் பிறக்கிறா. பெனோனின் பேர் வைக்கிறாங்க. பெனோனினா துக்கத்தின் மகன் அர்த்தம். ஆனா யாக்கோப் என்ன பண்றாரு, இவன் பெனோனி கிடையாது, இவனுக்கு பென்யமீன் என்று பேர் வைக்கணும். பென்யமீன் அப்படின்னா வலக்கரத்தின் மகன் என்று அர்த்தம். இப்ப ஏன் இந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதுன்னா, யோசேப்பு மரியாளும் பெத்லகேமுக்கு போகும்படிக்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். என்ன படுத்தப்பட்டாங்க? இப்போ ஒருத்தர் பிரெக்னண்டா இருக்கிறாங்க, 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, 90 கிலோமீட்டர் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம், அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டாங்க. நம்ம ஊரு ரொம்ப கலாச்சாரம் நிறைந்த ஊரு, நம்ம நாடு தமிழ்நாடு. 3 மாசத்துலயும் அனுப்ப மாட்டாங்க. ஆடி மாசம், அந்த மாசம், இந்த மாசம், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த கிழமை, அந்த கிழமை, இங்க போனா அது பிடிக்கும், இது பிடிக்கும், சனி பிடிக்கும், சளி பிடிக்கும்ட்டு நிறைய சடங்குகள் சாஸ்திரங்களை நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஆனா கர்ப்ப காலம் நெருங்கி வருகின்ற நேரத்துல கிட்டத்தட்ட 90 மைல் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு வரணும். அது வர வழி சாதாரணமான வழி அல்ல, மலைகள் வழியாய் வரணும். மலைகள் வழியா நடக்க வச்சு கூட்டு வர முடியாது. எது மேலதான் வரணுங்க? கழுத மேலதான் வரணும். இந்த கழுது மேல வந்தா ஒருவேளை எடுத்து 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 போட்டு கழுத வேகமா வரும்பொழுது ஒருவேளை தூக்கி தூக்கி போட்டிருந்தா ஒருவேளை வழியிலே என்ன பண்ணிருக்கலாம், பிறந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் சரியா பெத்லகேமுக்கு வந்த உடனே அந்த இடத்துல அவளுக்கு வழி ஆண்டவரே உண்டு பண்ணுகின்றார். ஏன்னா நீங்க பைபிளை வாசித்து பாருங்க, பிரசவிக்கிறவராகிய நான் பிரசவியாமல் இருப்பேனோ. பிரசவிக்கிறது யாருங்க? அவர் தான் பிரசவிக்கிறது. பரிசுத்தாவியானவர் தான் பிரசவத்தை பார்க்கிறது. ஏவாளுக்கு யாருங்க பிரசவம் பார்த்தா? கர்த்தரே பிரசவம் பார்த்தார். ஆகவே இந்த பெத்லகேமுக்கு வந்த உடனே அந்த இடத்துல அவளுக்கு பிரசவ காலம் நேரிடுது. சில காரியத்தை ஆண்டவர் செய்யும்படிக்கு அவர்களை கட்டாயப்படுத்துகின்றார் அல்லது பலவந்த பண்ணுகின்றார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சில நேரங்கள் தேவனுடைய ராஜ்யமானது
பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன பண்ணுகின்றார்கள்? பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அவங்க வரத்துக்கு விருப்பமே கிடையாது. எப்படிங்க நிறைமாத கர்ப்பிணியை இவ்வளோ தூரம் நான் பிரயாணம் பண்ணி நான் அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறது? ஆனா அவர்கள் பலவந்தம் பண்ணப்பட்டபடியினால சில நேரங்கள்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பாரு. என்ன வாழ்க்கை தான் நெருக்கமாவே இருக்கு அப்படின்னு நினைச்சா பயப்படாதீங்க. அதற்குள்ளே தான் கிறிஸ்துவாகிய வெளிச்சம் பிறக்கின்றார். அங்கதான் ஒரு புதிய ஆரம்பமே நம்முடைய வாழ்வையில உண்டாகின்றது. இப்ப மீகா சொல்லும் பொழுது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ இஸ்ரவேலிலே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகின்ற பிரபுவானவர் இவனிடத்தில் என்ன பண்ணுவாருங்க? பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல 2 ஊரை குறிச்சு எழுதுறார். ஒரு ஊர் பேர் என்னங்க? எப்ராத்தா. இன்னொரு ஊர் பேர் என்னங்க? ஒரே ஊர் தான். ஒரே ஊருக்கு என்ன பேருங்க? நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் சிட்டி என்னங்க? சென்னை. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பேருங்க? அதுக்கு மദ്രാஸ் பட்டணம். ஆனா சென்னைன்னு மாத்திட்டாங்க. இன்னொரு ஊர் ஃபேமஸான ஒரு ஊர் இருக்கு, அல்வா விற்கிற ஊர். அந்த ஊர் பேர் என்னங்க? திருநெல்வேலி. அந்த ஊரினுடைய அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? திருநெல்வேலி. அந்த ஊர்ல நிறைய நெல் விளைச்சல் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஏக்கர் நிலமோ இல்ல நெல்லுடைய வெள்ளாண்மையினுடைய நிலத்தை என்ன பண்ணுவாங்க? வேலி போல என்ன பண்ணுவாங்க? அடைச்சிருப்பாங்க. இன்னைக்குதான் நம்ம கல்லெல்லாம் கட்டி நம்ம என்ன பண்றோங்க? அதுக்கு தடுப்பு போடுறோம். ஆனா முந்தின நாட்களில் எப்படி வேலி அடிப்பாங்கன்னா, முள்ளுகளை வைத்து என்ன பண்ணுவாங்க? வேலி அடிப்பாங்க. அதற்குள்ளதான் என்ன இருக்குங்க? விளைச்சல்கள் இருக்கும், நெல் விளைச்சல் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. அது போல இந்த ஊருக்கு ஏற்கனவே எப்ராத்தா என்கின்ற ஒரு பெயர் உண்டு. அந்த எப்ராத்தா என்கின்ற ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த ஊர் பேர் என்னன்னா பெத்லகேம். அப்போ தீர்க்க தரிசனத்தில் அவர் எழுதுகின்றார், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே அப்படின்னு எழுதுறார். அப்ப எப்ராத்தா அப்படின்னா என்னன்னா, எப்படாத்தா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எப்படா தர போற அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எப்ராத்தா அப்படின்னா என்னன்னா கவரிங்ஸ் அர்த்தம். கவரிங்னா கவரிங் ஜுவல்லரி கிடையாது, மூடுதல் அல்லது வேலி அடைத்தல் அப்படின்னு பேரு. என்னங்க? வேலி அடைத்தல். பெத்லகேம்ல என்ன ரொம்ப ஃபேமஸ்னா, மேய்ப்பர்கள் தான் பெத்லகேம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது நபர்கள். அது மாத்திரம் கிடையாது, ஆட்டு தொட்டி இல்லைன்னா தொழுவம். ஆட்டு தொழுவு தான் பெத்லகேம்ல என்னங்க ரொம்ப ஃபேமஸ். அதனால ஒவ்வொரு தொழுவத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க? வேலி அடைச்சிருப்பாங்க. அப்ப அந்த வேலி அடைக்கப்பட்ட ஊருக்கு பேர் தான் எப்ராத்தா. அந்த ஒவ்வொரு இடத்துலயும் வேலி, எந்தெந்த மந்தைக்கு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு பேரு எப்ராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப பெத்லகேம்ல, பெத்லகேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தினுடைய வீடு என்று அர்த்தம். ஒரு நிலம் வேலி அடைக்கப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் அதற்கு எப்ராத்தா என்று பெயரிடுவார்கள். இந்த எப்ராத்தா என்கின்ற பெத்லகேமுக்குள்ளதான் யார் பிறக்கிறாருங்க? இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். சோ இந்த லேண்டை ஆண்டவர் சூஸ் பண்ணணும்னா, எதுக்கு எருசலேமில் அவரு எருசலேமுக்குள்ள பிறந்திருக்கலாம், எருசலேமில் இல்ல ராஜாக்கள் பிறந்த இடங்களில் அவர் என்ன பண்ணிருக்கலாம்? பிறந்திருக்கலாம். இல்ல முக்கியமான ஒரு இடத்தை அவர் சூஸ் பண்ணி ஏரேதுனுடைய அரண்மனைக்கு கூட என்ன பண்ணிருக்கலாம், அதை சூஸ் பண்ணி அந்த இடத்துல பிறந்திருக்கலாம். ஆனா எந்த இடத்துல பிறக்கிறார்னா, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்கின்ற ஒரு இடத்துல பிறக்கிறார். இந்த இடம் யாருடைய இடம்னா, இது தாவீது ராஜாவினுடைய இடம். தாவீது ராஜா பிறந்த ஊர் தான் எந்த ஊருங்க? பெத்லகேம் ஊர். இந்த ஊர்ல தான் தாவீது ராஜா பிறந்தாரு. இந்த தாவீது ராஜாவுக்கு இந்த நிலம் எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா, போவாஸ் ரூத் மூலமாக ஓபேத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஓபேத்தினுடைய பேரன் தான் தாவீது ராஜா. அவருக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டபடினால, தாவீது வாழ்ந்த நாட்களிலே தாவீது ராஜாவா இருந்தபடினால
இந்த பெத்லேகேம் அல்லது எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகேம் என்கின்ற இடத்தை யாருக்கு கொடுக்கிறார்னா, ஒரு மேய்ப்பர்களுடைய கூட்டத்திற்கு, ஜனத்திற்கு இந்த இடத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு கர்த்தரே நிலங்களை கொடுப்பாருங்க. உங்களுக்கு யாரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. You are in the right place, definitely he will give you the house and everything that you need. கர்த்தர் வச்ச இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பிரயாசப்படாத வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க பிரயாசப்படாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ராஜா இந்த இடத்தை, தாவீது ராஜா இந்த இடத்தை யாருக்கு கொடுக்கிறார்னா, மேய்ப்பர்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல பிறந்த உடனே தேவ தூதர்கள் பெத்லெகேமுக்கு வராங்க. வந்த பொழுது எந்த இடத்துல அதை சூஸ் பண்றாங்கன்னா, பெத்லெகேமுக்குள்ள மேய்ப்பர்கள் இருந்த இடத்திற்குள்ளாக தேவ தூதர்கள் வருகிறார்கள். நீங்க எங்க இருக்கிறீர்களோ அங்கதாங்க பரலோகம் வரும். நீங்க பரலோகத்தை போய் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. If you are in the right place, heaven will meet you. நீங்க சரியான இடத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னா பரலோகம் உங்களை சந்திக்கும். வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் பிரகாசிக்கும், மகிமை உண்டாகும். தாவீது ஒரு கூட்ட ஜனத்திற்கு அந்த ஒரு இடத்தை, லேண்டை எழுதி கொடுக்கிறாரு. நீங்க வச்சுக்கோங்க, ஏன்னா தெரியாது என்ன நடக்குன்னு தாவீதுக்கு தெரியாது. ஆனா ஏற்கனவே பிதா முன்குறிச்சபடினால இந்த பெத்லெகேம் என்கின்ற எப்ராத்தா எனப்பட்ட இடத்தை மேய்ப்பர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த மேய்ப்பர்கள் அங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்தை அவர்கள் வாங்கி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டு மந்தையை கட்டி ஆட்டு குட்டிகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, வளர்த்து எடுப்பார்கள். எதுக்காக பெத்லெகேமில் ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பாங்கன்னா, எருசலேமில் பலி செலுத்துவதற்காக, குறிப்பாக பஸ்கா பலி செலுத்துவதற்காக ஆட்டுக்குட்டியை எங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க, பெத்லெகேமில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது எந்த இடத்துல தேர்ந்தெடுப்பாங்கன்னா, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமில் மேய்ப்பர்கள் அங்க ஆட்டு மந்தையின் அருகே அந்த ஆடு குட்டிகளை போடும் பொழுது அது ரொம்ப கேர்ஃபுல்லா பிடிப்பாங்க. அந்த குட்டி போடும் பொழுது அந்த குட்டியை கீழே கூட என்ன பண்ண மாட்டாங்க, விழும்படிக்கு விட்டு விடாமல் அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே எடுத்து அதை துடைத்து பத்திரமா துணியை சுற்றி எதுல கடத்தி வைப்பாங்கன்னா, முன்னணியிலே கடத்தி வைப்பார்கள். அதனால்தான் தேவ தூதர்கள் மேய்ப்பர்களை சந்திக்கும் போது சொல்றாங்க, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆண்டவர் எப்படியெல்லாம் பிளான் பண்றாரு பாருங்க. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாகவே மீகா என்கின்ற தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ சின்ன கூட்டம் தான், நீ சின்ன இடம் தான், ஆனா நீ பயப்படாத, இஸ்ரவேலையே ஆள போகின்ற பிரபுவானவர் உன்னிடத்தில் பிறக்க போகின்றார். உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய, உலக சரித்திரங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ராஜா உன்னிடத்தில் பிறக்க போகின்றார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பிறக்கலைங்க, அவர் புறப்பட்டு வந்தாருங்க. புறப்பட்டு வந்தார்னா எங்கோ இருந்து வந்தார், அதுதான் புறப்பட்டு வருதல். அங்க மகிமையில் இருந்தவர் மரியாளுடைய கற்பத்திற்குள்ள மாம்சமா இந்த உலகத்துக்கு வந்தார் பார்த்தா, அதுதான் அவருடைய புறப்படுதல். இப்ப ஏன் இந்த பெத்லெகேமை சூஸ் பண்ணார்னா, இந்த பெத்லெகேம் தாவீது என்கின்ற ராஜாவினால் மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம். இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எப்ராத்தா அப்படின்னா வேலி அடைக்கப்பட்ட ஒரு இடம். இந்த வேலி அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் எருசலேம் தேவாலயத்திற்கென்று பலிகளை செலுத்துகின்ற ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பார்கள் அல்லது ஆட்டை வளர்ப்பார்கள். அந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எப்படி பிறந்தார் என்று சொன்னார், யோவான் 1:29 படி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க கூடிய தேவ ஆட்டுக்குட்டி. எங்க பிறகுது பாருங்க, கரெக்டா வழியில எங்க பிறக்கல, அந்த இடத்தில் வந்த பொழுது அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். ஏன் அந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்று சொன்னா, அந்த இடத்தினுடைய பெயர்
வேலி அடைக்கப்பட்ட இடம். ஏன் வேலி அடைக்கப்பட்டிருந்தது? ஆட்டுக்குட்டிகளை பலிக்கென்று வளர்ப்பதற்காக அந்த இடம் வேலி அடைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும் பொழுது அங்கே ஒரு முன்னணி என்கின்ற ஒரு தொட்டி இருக்கும். பஸ்கா என்கின்ற பலிக்காக ஆடுகள் பிறந்து அந்த ஆட்டை பிள்ளைய துணியிலே சுற்றி கொண்டு வந்து முதலில் அந்த முன்னணியிலே கடத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இடம் இல்லாதபடியினாலே அவர் அந்த முன்னணியிலே துணிகளினால் சுற்றப்பட்டு முன்னணியில் கிடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன மெசேஜ் அந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புறாருன்னா, ஒரு பஸ்கா பலி மூலமாய் எகிப்தில் இருந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஒரு ஆட்டுக்குட்டி மூலமாய் எகிப்திலிருந்து ஜனங்கள் இஸ்ரவேல் விடுதலையாக்கப்பட்டார்கள். இதோ குமாரனாகிய தேவ ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவானவரை தேவன் இந்த உலகத்திற்கு எப்ராத்தா எனப்பட்ட இடமாகிய பெத்லெகேமுக்கு அனுப்பி மேய்ப்பர்கள் இருந்த இடத்திலே அவர்கள் பிறந்தவர் சாதாரணமானவர் அல்ல, நம்முடைய ஆத்துமாவுக்கு வேண்டுதல் செய்கின்ற பிரதான மேய்ப்பராய் பிறக்கின்றார். இப்போ இந்த பலிக்கென்று ஆடுகள் நிறைய பிறக்கும். ஆனா பலி செலுத்தப்படுவதற்கென்று ஒரு சில ஆட்டுகளை என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. பிறக்கும் பொழுது ஒருவேளை கீழே விழுந்துருச்சுன்னா, இல்ல பிறக்கும் பொழுது ஏதாவது ஊனமாய் இருந்தால், இல்ல சின்ன சின்ன காயங்களா இருந்தா அதை பலிக்கென்று என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. பூரணமா இருக்கணும். அது பிறந்து ரொம்ப பூரணமா இருக்கிறபடினால அதை சுற்றி முன்னணியில என்ன பண்ணிருப்பாங்க, கடத்தி வச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பூரணமான தேவகுமாரன். அவரிடத்தில் பழுது ஒன்றுமில்லை, அவரிடத்தில் பாவம் ஒன்றுமில்லை. நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திற்கு அடிக்கப்படும்படிக்கு அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய தேவ ஆட்டுக்குட்டியானவர். சோ இந்த பெத்லெகேமுக்குள்ள வரும்போது இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் மீகா அங்க சொல்றார். வாசிங்க இந்த வசனத்தை, மீகா 4ஆம் அதிகாரம் 7 to 8 வசனங்களை வாசிங்க. நான் வாசிக்கிறேங்க. நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். மந்தையின் துர்கமே, சீயோன் குமார்த்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரரிடத்தில் வரும். பாருங்க எவ்வளோ நீட்டா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. முதல் வசனம் போடுங்க, 7வது வசனம். யாரை சேர்த்து கொள்றார்னா, நொண்டியாளவளை மீதியாக ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போலவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அப்போ 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ ராஜ்யத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஆளு, சிறியதா இருந்தாலும் உன்னைதான் நான் சேர்த்து கொண்டு பலத்த ஜாதியாய் வைப்பேன். அவர்கள் பேரில் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். அவர்களுக்கு தான் அவர் யாரா இருப்பாருங்க, ராஜாவாய் இருப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் அங்க எழுதும் போது அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா மந்தையின் துர்கமே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். மந்தையின் துர்கமே, சீயோன் குமார்த்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரத்துல வாசித்தோம், இஸ்ரவேலை ஆள போகின்ற பிரபுவானவர் உன்னிடத்தில் பிறப்பார். இந்த இடத்துல மந்தையின் துர்கமே, சீயோன் குமார்த்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரரிடத்தில் வரும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது துருகம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, ராஜரீகம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ராஜரீகம்னா கிங்டம் என்கின்ற ஒரு வார்த்தை, இங்கிலீஷ்ல கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. துருகம் அப்படின்னா என்னன்னா டவர், வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ச் டவர் அண்ட் தி கிங்டம், இந்த ரெண்டு வார்த்தையை இந்த தீர்க்க தரிசனத்தில் எழுதுறார். இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே துருகம் என்கின்ற ஒன்று இருந்தது. இந்த துருகம்னா வாட்ச் டவர் அப்படின்னா, இந்த எப்ராத்தா எனப்பட்ட அந்த பெத்லெகேம் அந்த இடத்துல மேய்ப்பர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய டவர் மாதிரி கட்டி அந்த டவருக்கு மேல என்ன பண்ணுவாங்க,
வாசம் பண்ணுவாங்க. அந்த டவருக்கு மேல வாசம் பண்ண எதுக்காக அங்க அவங்க வாசம் பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்திலிருந்து யாராவது வருகிறார்களா என்கின்ற பார்ப்பதற்காக அங்க வாட்ச்மேன் போல அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வாசம் பண்ணுவாங்க. இப்போ இந்த சம்பவத்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ராஜாவா இந்த உலகத்திலே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு வந்தார் என்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அவர் ராஜாவா வந்தார். ஆகவே தான் கிழக்கு சாஸ்திரிகள் அவரை பார்த்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லி அவரை காணும்படிக்கும் அவரை பணிந்து கொள்ளவும் வந்தேன் என்று சொல்லுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர் கிடையாது. அவருடைய பிறப்பு ஒரு சாதாரணமான பிறப்பு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை தேவன் மகிமைப்படுத்தினார். அந்த இடத்திலிருந்து உலகத்தை அவர் ஆளுகின்ற ராஜாவாகவும் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவராகவும் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். இப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பானது ஏற்கனவே எல்லா இடங்களிலேயும் அது எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். பாருங்க, இயேசு பிறந்த பொழுது ஃபர்ஸ்ட் யார் வந்து பார்த்தாங்க? யார் சொன்னது? மேய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்க, சாஸ்திரிகள் வரல. வாசிங்க, அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரானவனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, இந்த வசனத்திற்கும் இயேசு பிறந்த உடனே இயேசு பிறந்த சம்பவத்திற்கும் மேய்ப்பர்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. பாருங்க, இயேசு பிறந்த இடம் எப்ராத்தா எனப்பட்ட இடம். எப்ராத்தானா வேலி அடைக்கப்பட்ட இடம். பெத்லகேம் என்கின்ற ஒரு இடம். வேலி அடைக்கப்பட்ட இடத்துல வானத்தின் மன்னாவாகி அப்பமாகி இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். பிறக்கும் பொழுது மேய்ப்பர்களுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. என்னன்னா, மேய்ப்பர்கள் இந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்க, இருந்தபடினால பிள்ளையை துணிகளில் சுற்றி எங்க வச்சிருந்தாங்க, முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். கரெக்டா ஒரு அடையாளத்தையும் சொல்றார். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்றார். இப்ப எது அடையாளம்னா, பிள்ளையை துணிகளில் சுற்றி இருப்பதுதான் அடையாளம். மேய்ப்பர்களுக்கு என்னடா பிள்ளையை துணியை சுத்தி வைக்கிறது ஒரு அடையாளமா அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா மேய்ப்பர்களுக்கு இது என்ன புரியும் என்று சொன்னா, ஆட்டுக்குட்டி பிறக்கும் பொழுது பஸ்கா பலிக்காக பிறக்கின்ற ஆட்டுக்குட்டிகளை, பலிக்காக பிறக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பர்கள் துணிகளில் சுற்றி அதை சுத்தமாக பத்திரமாக முன்னணியில் கடத்தி வைப்பார்கள். அதை அவர்களுக்கு தேவதூதன் சொல்லுகின்றார், பிள்ளையை பிறந்து அதை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள் என்று சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பஸ்காவுக்கு ஆட்டுக்குட்டியை, பஸ்கா பலிக்கு ஆட்டுக்குட்டியை முன்னணியில் கிடத்துவீர்கள் அல்லவா, இதோ இன்னொரு ஆட்டுக்குட்டியாகிய தேவகுமாரன் ஒரே பஸ்கா பலியா இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்பதை மேய்ப்பர்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு தேவதூதனானவன் இதை அவர்களுக்கு சொல்லுகின்றார். அப்ப அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, வாசிங்க அடுத்த வசனம் 8ஆம் வசனத்திலிருந்து. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு. பாருங்க, மரியாள் என்ன பண்றா, பிள்ளை பெற்ற உடனே மரியாள் யோசேப்பும் இயேசுவை துணியில சுற்றி முன்னணியில கடத்தி வச்சிருக்கிறாங்க. இதே காரியத்தை மேய்ப்பர்களை சந்தித்த தேவதூதர்கள் சொல்றாங்க, நீங்க தாவீதின் ஊர்ல இரட்சகர் பிறந்திருக்கிறார், நீங்க போய் அவரை பாருங்க. நிறைய பேர் பிறந்திருக்கலாம், ஆனா என்ன அடையாளம்னா, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்திருக்க காண்பீர்கள்.
அப்ப யார முன்னணியில வைப்பாங்கன்னா, பஸ்காவுக்கென்று பலி செலுத்தப்படுகின்ற ஆட்டுக்குட்டியை தான் முன்னால வைப்பாங்க. அப்படின்னா யார்? இயேசு கிறிஸ்து தான். இந்த உலகத்திற்காக ஒரே பஸ்கா பலியாய் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர். அவர் மூலமாய் நம் எல்லாருக்கும் பாவத்தில் இருந்தும், மரணத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும் விடுதலை தருவதற்காக தேவன் இந்த காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இப்போ ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிருக்கேன். இப்போ இந்த ரபிகளுடைய முறைமையின்படி பஸ்காவுக்கென்று பிறக்கின்ற ஆடுகளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? துணியில சுற்றி அதை முன்னணியில கடத்துவாங்க. இத ஒவ்வொரு முறையும் பலி செலுத்தும் போதும் ஆசாரியர் என்ன பண்ணுவாரு? எருசலேமிலிருந்து எங்க வருவாருங்க? பெத்லகேமுக்கு வருவார். எருசலேமிலிருந்து பெத்லகேமுக்கு எப்ராத்தா எனப்பட்ட அந்த மந்தை இருக்கிற இடத்துல வந்து அந்த மந்தையிலே ஆட்டுக்குட்டியை சூஸ் பண்ணி அந்த ஆட்டுக்குட்டியை தான் என்ன பண்ணுவாருங்க? எருசலேமுக்கு கொண்டு போய் எருசலேமில் அவர் அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. பிறந்த 1 மாசம் வரலையும் 7 நாள் வரலையும் என்ன பண்ணலாங்க? ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துச்சுன்னா 7 நாள் ஆட்டு அந்த தாயின் இடத்துல பால் குடிக்கும். 8வது நாள் அது தண்ணியை எடுத்துட்டு வந்துருவாங்க. 1 மாசம் ஆட்டுக்குட்டியா இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இத இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. பிறக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, பிறந்து 8வது நாளிலே இயேசு கிறிஸ்துவை எருசலேமுக்கு கொண்டு வருகின்றார்கள். எருசலேமுக்கு கொண்டு வரும் பொழுது எதுக்காக எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க? 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவை எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க. இதை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆசாரியன் எருசலேமிலிருந்து எங்க போனோம்? பெத்லகேமுக்கு போயிட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர் என்ன பண்ணணும்? தூக்கிட்டு எருசலேமுக்கு வந்துதான் என்ன பண்ணணுங்க? பலி செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்துட்டாரு. அவர் பிறந்த பின்பதாக 8வது நாளிலே கரெக்டா அவர் எருசலேமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எருசலேமுக்கு கூட்டிட்டு போயிட்டு முதல் முறையாய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வருகின்றது. அவர் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது ரத்தம் வந்தது. இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னா, பிரதான ஆசாரியர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கின்றார். அவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வந்து அவர் எருசலேமிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இப்போ இந்த எருசலேம்ல ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு போற பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார்னா, இந்த பெத்லகேமுக்கு வந்து ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் பார்ப்பார். பார்த்த உடனே பழுது இல்லாத இருக்கிற ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவார்னா, அவரே ஒரு சில துணியை எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை துணியில சுற்றி என்ன பண்ணுவார்னா, எடுத்து அதை நடக்க வச்சு எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. பஸ்கா பலிக்கு என்று கொடுக்கப்படுகின்ற ஆட்டை நடக்க வச்சு எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஆட்டை பலி செலுத்துறதுக்காக கோயிலுக்கு கூட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க? கழுத்துல இதை கட்டி தர 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 தரன்னு இழுத்துட்டு போவாங்க. சில பேர் மூக்காங்கயிறு பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? அது வரவே வராது ஆடு. ஆனா இழுத்துட்டு 4 காலும் டர்ன்னு அப்படியே இழுத்துட்டு தர 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 தரன்னு இழுத்துட்டு போவாங்க ஆட்டை வெட்டுறதுக்காக. ஆனா பஸ்கா பலிக்காக ஆட்டை எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னா, 9 மைல் எருசலேமில் இருந்து பெத்லகேமுக்கு ஆசாரியன் வந்து பலி செலுத்தப்படுகின்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர் சூஸ் பண்ணிட்டார்னா, அதை துணியில சுற்றி அவர் என்ன பண்ணணும்னா, தோல் மேலதான் அவர் என்ன பண்ணுவாருங்க? ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு அவர் எருசலேமில் இருந்து எங்க எடுத்துட்டு போவாருங்க? பெத்லகேமில் இருந்து என்ன பண்ணுவாருங்க? எருசலேமுக்கு போவார். இந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஒரு உவமை இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன உவமை சொல்றாருன்னா, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சு. அதுல 91 ஆடு என்ன பண்ணிருச்சுங்க? தொலைஞ்சு போச்சு. அந்த வசனத்தை போடுங்க, 15:5. அவன் என்ன பண்றான்னா, 199 ஆடுகளை அவர் விட்டு காணாமல் போன அந்த ஆட்டை என்ன பண்ணுகின்றான்? கண்டுபிடிக்க போற. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு. அப்ப
அப்ப ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவார்? பஸ்கா ஆட்டுக்குட்டிய எருசலேமுக்கு கூட்டிட்டு போகும்பொழுது நடக்க வச்செல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை தான் பலி செலுத்தணும். ஆட்டு கடா கிடையாது, ஆட்டுக்குட்டி. சின்ன குட்டியா இருக்கிறபடினால அதை அழகா துணியில சுற்றி அதை தோளின் மேலே பிரதான ஆசாரியன் கொண்டு போய் எருசலேமில் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவை தம்முடைய பெற்றோர்களாகிய யோசேப்பும் மரியாளும் துணியில சுற்றி எருசலேமுக்கு கொண்டு வராங்க. எருசலேமுக்கு கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு நபர் வருகின்றார். சிமியோன் வந்து பிள்ளையை கையில் ஏந்துகின்றார். கையில் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்றாங்க. பண்ணும் பொழுது கையில் ஏந்தி அவரை சொல்றாரு, இதோ புறஜாதிக்கு வெளிச்சமாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவன் இந்த உலகத்திற்கு இவரை அனுப்பி இருக்கிறார் என்று எழுதுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புல ஒரு இடத்திற்கு, ஒரு பெயருக்கு, ஒரு மேய்ப்பரில் இருந்த கூட்டத்திற்கு, இந்த மந்தைக்கே ஒரு பர்பஸ் இருக்கும்னு சொன்னா, உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படிக்கு மனுஷனாய் அவதரித்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். உங்களை ஆசீர்வதிப்பது எவ்வளவு பெரிய பிரியம் அவருக்கு. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த ஆட்டுக்குட்டியினுடைய பலி எதற்காக செலுத்தப்படும் என்று சொன்னா, ஆத்தும ரட்சிப்பிற்காக ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்படும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும மீட்பிற்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தரும்படிக்கு, மீட்பை தரும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினார். இந்த ஆத்தும மீட்பை பெற்ற நாம் அநேக பேருக்கு இந்த நியூஸை நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்ன பண்ணணுங்க? நற்செய்தியாய் அறிவிக்க வேண்டும். தேவன் உங்களுக்காக ஒரு பலியை செலுத்தியிருக்கின்றார். பெத்லகேமிலே இந்த பலி பெத்லகேமிலே இந்த பலி பிறந்தது, எருசலேமிலே இந்த பலி செலுத்தப்பட்டது. ஆக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். 8வது நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கே முதல் முறை இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே இந்த வார்த்தை கேட்ட உங்க எல்லாரையும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாய் நீங்கள் இருப்பீர்களாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, அகஸ்துராயினால் ஒரு கட்டளை பிறந்தது. சிரேனு என்கின்றவன் தேசாதிபதியாய் இருந்த பொழுது ஒரு கட்டளை பிறந்தது. அகஸ்துராயன் என்றால் வெளிச்சமானவன் என்ற அர்த்தம். சிரேனியு என்று சொன்னால் உயர்த்தப்பட்ட எஜமான் என்ற அர்த்தம். கிறிஸ்துவே வெளிச்சமானவராய் எஜமானாய் இந்த உலகத்திற்கு நீர் பெத்லகேமிலே பிறந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். நீ தேவ ஆட்டுக்குட்டியாய் பிறந்து உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து எங்கள் ஆத்துமாவிற்கு மீட்பை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் நாங்கள் அறிவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் மனதார ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டானபடி இவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். இவர்கள் மூலமாய் அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? பாஸ்டர் சாமை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேற்றைக்கு இந்த இடத்துல வந்து நான் இந்த பாட்டை செலக்ட் பண்ணேன். பாடிக்கும்போது எனக்கும் நினச்சேன், இது கிறிஸ்மஸ் பாட்டாக இருக்குதே, இது ஒரு வார்த்தை இருக்குதே, இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே, இந்த பாட்டை பாடலாமா அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது, அது நேற்று சாயந்தரம் கேட்டதுக்கு இன்னைக்கு காலையில் பதில் வந்திருக்குது. மேசியா இவர் தானோ நம்மை மேத்திடும் நகர்கோனோ, ஆசையாய் மனிதருக்காய் மறித்திடும் மதி அன்புல் மனசானோ. மனுஷனுக்காய் மறித்திடும். இங்கே படிச்சுட்டு என் உள்ள
கிறிஸ்துமஸுங்கிறோம், மரிப்புன்னு எழுதியிருக்குது, பிறந்தாருன்னு இருக்குது, மரிப்பும் எழுதியிருக்குது, ஒன்றுமே புரியலையே. இந்த பாட்டை பாடலாமா இல்லை வேற ஒரு பாட்டை பாடலாமான்னு யோசனை பண்ணிட்டு போயிட்டேன். உண்மையாலுமே எனக்கு அர்த்தம் தெரியல. நான் ஊழியக்காரன் தான், அர்த்தம் தெரியல. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அதை விளங்க வச்சார். ஆமென். உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு அது விளங்க வச்சு நான் அதை கற்றுக்கொண்ட ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொன்று, பிரஜாதிகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு அவர் பிறந்தார், நம்மளை பிரகாசிக்க பண்ணுறதுக்காக அவர் பிறந்திருக்கார். ஆமென். அதனால் ரொம்ப அருமையான வார்த்தையை கர்த்தர் கொடுத்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2026 ஆண்டு உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். கண்டிப்பாக அது நடக்கும். ஆமென். சரி, ஆண்டவர் பிறக்கும்போது எத்தனை பேர் வந்திருந்தாங்க? சொற்ப ஆட்கள் தான், கொஞ்சம் பேர் தான் வந்து மேய்ப்பர்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்களாமா. கொஞ்சம் தேவதூதர் வந்தாங்க, சாஸ்திரி வந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நம்ம தான் மேய்ப்பர். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மளை அவர் நேசிக்கிறார். கண்களை மூடி ஜெபித்த பிறகு ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு நாங்கள் துணி தரோம், நீங்கள் வாங்கிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இந்த பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் இம்மட்டுக்கும் சபைக்கு செய்த எல்லா காரியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைக்காக ஸ்தோத்திரம். சேஷமாக பாஸ்டர் சாம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதியும், உடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், மனைவியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மகனை எடுத்து இன்னும் பயன்படுத்துங்க. மனசில் நிறைய ஆண்டவரை வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். இது ஆண்டவரை பிரஜாதிகளுக்கும் போய் செல்ல வேண்டும். ஜனங்கள் இதை கேட்டு மனந்திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, இது மண்ணில் புதைக்கப்பட்ட தாளந்து, 10 தாளந்தை பெருகக்கூடிய தாளந்து இருப்பதனாலே அதை பெருகச் செய்வதற்கு மகனுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உங்கள் பணியாக இருக்கிறதுனால நீங்கள் தான் மகனுக்கு உதவி செய்யணும். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அருமையான சாமுடைய மாமியார் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க வீட்டுக்கு நான் ஏற்கனவே முதல்ல இந்த பிள்ளைங்கள்லாம் சின்னதாக படிக்கும் பொழுதே நாங்கள் அவங்க வீட்டுக்கு ஏரியா பாஸ்டாக போய் அவங்கள ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அவங்கள இப்போ இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே, 20 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க செய்வார். உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆமாம், போன டைம் வந்து நான் ரைஸ் கொடுத்தேன். அவருக்கு நான் கேட்டேன், அவருக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, இருந்தாலும் கூட தயவுசெய்து வாங்க, வந்து துணி எல்லாத்துக்கும் கொடுங்கன்னேன். ஏன்னு கேட்டால், போன டைம் நான் பார்த்தேன் அவருடைய கேட்ரிங்கில் வேலை செஞ்சவங்களுக்கு அவர் எடுத்து கொடுத்த துணியை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். என்னடா இவ்வளோ இதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த டைம் நமக்கு ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, நாங்கள் யாருக்காவது மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் கூட அவர் தான் பண்ணுவோம். அருமையான உணவுகளை, சுவை நிறைந்த உணவுகளை சமைத்து கொடுக்குற அருமை சகோதரர் அபி கேட்ரிங் ஓனரை நான் அவரை வர சொல்கிறேன். அவர் சிறு பிள்ளைகளுக்கு துணியை கொடுப்பார். கர்த்தர் வாங்கிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.